ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் ஆர் ஜாம்பிஸ் வெப் சீரிஸோட 6வது எபிசோட். லாஸ்ட் எபிசோட் எங்க முடிச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பையனை வளர்த்தவன் ஜாம்பியா மாதிரி இருப்பான்ல, அவன் இந்த பையனோட வாசம் தெரியுது அப்படின்னு சொல்லி ஓடி வந்துட்டு இருப்பான். இப்போ அந்த இடத்துல இருந்து இந்த எபிசோட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவன் ஓடி வந்துட்டு இருக்கும் போதே அவனுக்கு பழைய ஞாபகங்களாக வர ஆரம்பிக்குது. அந்த பையன் கூட சந்தோஷமா இருந்த ஞாபகங்களாக வர ஆரம்பிக்க நாம அவன் பக்கத்தில் போனோம்னா அவனை ஹர்ட் பண்ணிடுவோன்னு சொல்லி போட்டு அங்கிருந்து ஒரு எலும்பு துண்டை எடுத்து அவனையே அவன் குத்திட்டு சாக பார்க்கறான். அப்படியே கட் பண்ணோம்னா பாஸோட ஃப்ரெண்டோ அவனோட கூட்டாளியோ நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவங்க காரை யாரோ கிராஸ் ஆகி ஓடுற மாதிரி தெரியுது. இதை பார்த்து அவங்களோ யார் அப்படி ஓடுனது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. இதை பார்த்த பாஸோட ஃப்ரெண்டோ ஒருவேளை பாஸோட பையன் சொன்னது உண்மையா இருக்குமோன்னு சொல்லி யோசிக்கிறான். அதே சமயம் அப்படியே அந்த சீனை கட் பண்ணோம்னா பாஸையும் பாஸோட பையனையும் காமிக்கிறாங்க. பாஸுக்கு குண்டடிப்பட்டிருக்கும்ல, அந்த இடத்துல பாஸோட பையன் அவனுக்கு அழகா மருந்து வச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாஸும் பாஸோட பையனும் ஒரு வழியா மனசுட்டு பேசி அவங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணி திரும்பவும் நைட் ரவுண்ட்ஸ் போனாங்களே, அவங்கள பார்த்தோம்னா அங்க ஏதோ வித்தியாசமான சவுண்டு கேட்கறத புரிஞ்சுட்ட பாஸோட ஃப்ரெண்டு சரி ஓகே நீ கார் ஓட்டு நான் பின்னாடி ஏறிக்கிறேன்னு சொல்லி போட்டு அவங்க அந்த நைட் ரவுண்ட்ஸ் அப்படியே கண்டினியூ பண்றாங்க. அதே சமயம் கட் பண்ணி லேப் பக்கமா போனோம்னா ஜெனரலையும் சோல்ஜரையும் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, நீ லேப்ல இருந்தவன சுட்டு கொல்லாம இருந்திருந்தீங்கன்னா உனக்கு இந்த பனிஷ்மெண்டே கிடைச்சிருக்காது. நீ இப்ப மெக்சிகோ பார்டர் பக்கமா போய் அந்த 6 பண்ணைகளையும் பிடிச்சு கொண்டு வர. அப்படி இல்லாட்டி அங்க யாராச்சும் அந்த பண்ணைகள் கடிச்சிருந்து அவங்களும் இந்த மாதிரி ஜாம்பியா மாறி இருந்தாங்கன்னா அவங்களை உசுரோடங்க கொண்டு வா. நம்ம ஆராய்ச்சிக்கு அந்த மாதிரி ஆட்கள் தேவைப்படுறாங்கன்னு சொல்லி சொல்ல அதுக்கு நம்ம சோல்ஜரோ நீங்க இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க, பட் அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பண்டிகை கடிச்சு அங்க யாராவது ஜாம்பியாட்ட மாறி இருந்து அவங்க எங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணா நாங்க என்ன பண்றது? எங்களால முடிஞ்ச வரைக்கும் உசுரோட கொண்டு வர பாக்குறோம். ஒருவேளை எங்களை அட்டாக் பண்ணாங்கன்னா நாங்க உங்களை கொண்டுருவோம் சொல்லி சொல்ல அதுக்கு ஜெனரலோ இந்த ஆராய்ச்சிக்கு டாக்டர் ரொம்ப முக்கியம், அந்த டாக்டருக்கு அந்த பண்ணிகள் ரொம்ப முக்கியம், அதை கொண்டு வந்தாதான் நம்ம ஆராய்ச்சி சக்சஸ் ஆகும், அதனால எப்படியாவது அதை உயிரோட கொண்டு வாங்கன்னு சொல்லி போட்டு அவங்களை அனுப்பி வச்சுட்டு ஜெனரல் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இப்போ இந்த லேப்ல இருந்து மொத்தம் 3 சோல்ஜர் மெக்சிகோ பார்டருக்கு போறாங்க. அப்படியே கட் பண்ணோம்னா இப்போ இவங்க 3 பேர் மெக்சிகோ பார்டர் கிட்ட வந்துட்டாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒரு ஹீட் மானிட்டர்ல பாக்குறாங்க யாரோ ஒரு 3 பேர் நடந்து போற மாதிரி தெரியுது. இதை பார்த்த நம்ம சோல்ஜரோ இங்கதான் நம்ம பண்ணியை இறக்கி விட்டோம், ஒருவேளை அந்த பண்ணிகை இவங்களையும் கிடைச்சிருக்கலாம், இவங்களும் ஜாம்பியா மாறி இருக்கலாம், அதனால எல்லாரும் சேஃபா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த வண்டியிலிருந்து இறங்கி சத்தம் வராம அங்க இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்க போறாங்க. ஆனா அங்க இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா இந்த மெக்சிகோ நாட்டுல இருந்து அமெரிக்காக்குள்ள இல்லீகலா வர்றதுக்காக வந்திருப்பாங்கல்ல அவங்க. நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் மெதுவா போய் இடத்துல உட்கார்றாங்க. பட் இவங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டனால பார்டர் ஃபோர்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. நம்ம சோல்ஜர்ஸ் எப்படியாச்சும் அவங்களை பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு கார்ல ஏறி திரும்பவும் அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஜீப்ல போயிட்டு இருக்கும் போதே டக்குன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் ஜீப் முன்னாடி வந்து விழுகிறான். இதை கவனிக்காத நம்ம சோல்ஜரோ அவன் மேல வண்டியை அடிச்சிடறாங்க. அவன் தெரிச்சு போய் விழுகிறான். ஒருத்தர் மேல வண்டி இடிச்சுமேன்னு சொல்லி சோல்ஜர் ஒருத்தன் கீழே இறங்கி யாருன்னு சொல்லி பார்க்க போறான். அப்படி அவன் பக்கத்துல போகும்போது இன்னொரு சைடுல இருந்து யாரோ கத்துற மாதிரி தெரியுது. டக்குன்னு நம்ம சோல்ஜர் கண்ணை வச்சு சுட அங்க இருந்தவன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். அதே சமயம் ஆக்சிடென்ட் கீழே வந்திருப்பான்ல, அவன் டக்குன்னு எந்திரிக்கிறான். யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பாஸுக்கு துரோகம் பண்ணிருப்பான்ல, அவன் டக்குன்னு எந்திரிச்சு இந்த சோல்ஜரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே சமயம் வண்டிக்குள்ள இருந்து இன்னொரு சோல்ஜர் இறங்கி அந்த தப்பிச்சு போனவனை சுட பார்க்கும்போது நம்ம சோல்ஜர் வண்டியிலிருந்து இறங்குறா. அவளும் அங்க இருக்கவனை சுட பார்க்கறா. அதுக்குள்ள அந்த பாஸுக்கு துரோகம் பண்ண ஜாம்பி இருக்கும்ல, அது ஒரு சோல்ஜரை கடிச்சு கொதறிடுது. அதுக்கப்புறம் நம்ம சோல்ஜரை அட்டாக் பண்ண வர நம்ம சோல்ஜரும் அந்த ஜாம்பியை துப்பாக்கியால சுட ஆரம்பிச்சிடறா. அதனால அந்த ஜாம்பி என்ன பண்ணுதுன்னா ஓடி போய் அந்த வண்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குது. இவளும் பெதுவா சுட்டுக்கிட்டே அந்த வண்டி பக்கத்துல போறா. அப்ப டக்குனு இவ காலை இழுத்து விட்டு இவளை கடிக்க வரும்போது இன்னொரு ஜாம்பியை துரத்திட்டு போயிருப்பான்ல, அவன் அந்த இடத்துக்கு வந்து பாஸுக்கு துரோகம் பண்ணவன சொல்றான். இந்த ஜாம்பி இவனை விட்டு போட்டு அவனை போய் டக்குன்னு கடிச்சு கொதற ஆரம்பிச்சிருது. இவ்வளவு விடாம அந்த ஜாம்பியை சுட்டுக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல அந்த ஜாம்பி அந்த இடத்துல இருந்து ஓடி போயிருது. இவ தங்கிட்ட இருக்க டெலஸ்கோப்பை எடுத்து பாக்கறா. அப்படி பாக்கறப்பதான் நமக்கு ஒரு காட்சியை காமிக்கிறாங்க. அமெரிக்கா பார்டருக்குள்ள வரலான்னு ஒரு 3 பேர் வந்திருப்பாங்கல்ல, அவங்கள பிடிச்ச அந்த ஜாம்பியை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே இன்னொரு சைடு திரும்பி பார்த்தோம்னா ஒரு சோல்ஜரை ஜாம்பி கடிச்சிருக்கும்ல ஃபர்ஸ்டா, அவன் இப்ப அப்படியே அந்த ஜாம்பியா மாற ஆரம்பிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம சோல்ஜருக்கு என்ன பண்றன்னு தெரியாம அங்கிருந்த வண்டியை எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறா. அப்படியே கட் பண்ணோம்னா ரிப்போர்ட்டரையும் பாஸோட பிரதரையும் காமிக்கிறாங்க. முன்னாடியே பார்த்திருப்போம் இவங்க கார்ல பெட்ரோல் ஒழுகுற மாதிரி. இப்போ கார்ல இருக்க எல்லா பெட்ரோலும் தீர்ந்தனால வண்டி ஒரு ஓரமா நின்றுது. பாஸோட பிரதரோ கீழே இறங்கி பார்த்துட்டு இனிமேல் நம்ம இங்க இருந்து கார்ல போக முடியாது, இனிமேல் நடந்துதான் போகணும்னு சொல்லி சொல்ல அதுக்கு ரிப்போர்ட்டரோ என் போனை கொடு, நான் யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்கறேன், இல்லை நீ போன் பண்ணி யாராச்சும் கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு நம்ம பாஸோட பிரதர் என்ன சொல்றான்னா, இல்ல இங்க எந்த ஹெல்ப்பும் நமக்கு கிடைக்காது, இந்த ரோட்டை அதிகமா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, நாம இங்க இருந்து நடந்துதான் போகணும்னு சொல்லி சொல்ல அவ என்னால நடக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றான். அதுக்கு நம்ம பாஸோட பிரதர் என்ன சொல்றான்னா, சரி ஓகே நீ இப்ப இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போக ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்த ரிப்போர்ட்டருக்கு என்னடா இவன் நடுக்காட்டுக்குள்ள விட்டு தனியா போறான், ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றேன்னு சொல்லி போட்டு அவங்களோடயே நடக்க ஆரம்பிக்கிறா. ரிப்போர்ட்டரோ பாஸோட பிரதர்ட்ட என்ன கேட்கறான்னா, எனக்கு ஒரு துப்பாக்கி கிடைக்குமா, எனக்கு பாதுகாப்புக்கு வேணும்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனும் நான் இங்க இருக்கிறதே உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்காக தான், உங்களுக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த சீன் கட் பண்ணோம்னா போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரியை காமிக்கிறாங்க. அவன் இப்ப எங்க இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி காரு பைக் எல்லாம் வாடகை எடுக்கிறோம், அந்த மாதிரி அமெரிக்கால பிளைட் ஹெலிகாப்டர் இதெல்லாம் வாடகை எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கம்பெனி கிட்ட போய் எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த கம்பெனிக்காரனோ கிட்ட இந்த மாதிரி பிரைவேட் ஜெட் ஹெலிகாப்டர் எடுக்கிறதுக்கான லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அதிகாரியோ டக்குன்னு துப்பாக்கி எடுத்து காமிச்சு இதுக்கு மேல உனக்கு ஏதாச்சும் லைசன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி மிரட்ட
ஆரம்பிக்க அதுக்கு அவனும் சரி ஓகே வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக நான் ஏதாச்சும் ஹெலிகாப்டர் ரெடி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம ஆளோ நான் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு உடனே வேணும்னு சொல்லி கேட்க, சார் உங்களுக்கே தெரியும் அந்த ஃபிளைட் பாஸ் இல்லாதவங்களுக்கு நான் கொடுக்கறது இல்லீகல், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் ரெடி பண்ணி தர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஒரு வெயிட்டிங் ஹாலுக்கு போறாங்க. அங்க போனதுல நம்ம அதிகாரி என்ன பண்றான்னா, அந்த சின்ன குழந்தைங்களா சாக்லேட் சாப்பிட்றதுக்காக வச்சிருப்பாங்கல்ல, காயின் போட்டா சாக்லேட் விழுகும்ல, அங்க போய் காயினை போட்டு சாக்லேட் எடுக்க பாக்குறான். அப்போ நம்ம ரெமோ என்ன பண்றான்னா, என்ன சின்ன குழந்தையாட்ட இதுல காசு போட்டு எடுத்துட்டு இருக்கீங்க, இருங்க நான் உங்களுக்கு எடுத்து தரேன்னு சொல்லி வந்து அந்த பாக்ஸ் 4-5 உதச்சு ஒரு சாக்லேட்டை எடுத்து கொடுக்குறான். இதை பார்த்த போலீஸ்காரனா உனக்கு சாக்லேட் வேண்டாமான்னு சொல்லி கேட்க, எனக்கு சாக்லேட்டே பிடிக்காது, சாக்லேட் தான் என்னோட பேட் லக் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி விசாரிக்க அப்பதான் ரெமோ தன்னோட பிளாஷ்பேக்கை சொல்றான். 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல இதே மாதிரி சாக்லேட் பாக்ஸ் வச்சிருக்காங்க, அதை உதச்சு அதுல இருந்து ஒரு சாக்லேட்டை எடுத்துட்டு அங்கிருந்து ஒரு ரூமுக்குள்ள போறான். அந்த ரூமுக்குள்ள பார்த்தோம்னா ஆல்ரெடி பாஸ் உட்கார்ந்து கார்டு கேம் விளையாண்டு இருக்கான். இதை பார்த்த ரெமோவோ என்ன அசால்ட்டா உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கேன், நம்ம 200 கிலோ போதைப் பொருள் இந்த ரூம்ல வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம், இதை வாங்குற அர்ஜென்டினா இந்த டீலர் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்க, அவங்க வரும்போது வருவாங்க, நீ பயப்படாம அமைதியா இருன்னு சொல்லி சொல்ல, இவனு எனக்கு ஒவ்வொரு 10 நிமிஷமும் எனக்கு 10 மணி நேரம் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது, ஸோ அவங்களை சீக்கிரம் வர சொல்லி சொல்றான். அதுக்கு நீ சாப்பிட்டியா இல்லையா, ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடு, அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி அவனை சாப்பிட அனுப்பிடுறான். அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல பாஸ் இல்ல. இவனோ பாஸ் இல்லாதனால இந்த போதைப் பொருளை நாம தான் பார்த்துக்கணும், அந்த போதைப் பொருள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கான். இதே சமயம் நம்ம பாஸ் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க இருக்க ஒரு டெலிஃபோன் பூத்துல போய் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி காட்டி கொடுத்துறான். அதே சமயம் இந்த கதையெல்லாம் நம்ம போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகிட்ட தானே சொல்லிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, அவன் எடுத்து கொடுத்த சாக்லேட்டை சாப்பிட்டு அங்கிருந்து ஒரு குப்பை தொட்டியில் தூக்கி வீசுறான், அது கரெக்டா போய் விழுந்துருது. இதை பார்க்கறப்பதான் ரெமோக்கு ஒரு ஞாபகம் வருது, இவனை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அப்போ அரெஸ்ட் பண்ணது இதே போலீஸ் அதிகாரி தான். அப்பவும் அவன் எடுத்து அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு இதே மாதிரி குப்பை தொட்டியில வீசி இருக்கான் நம்ம போலீஸ்காரன். இது ஞாபகம் வந்தனால ரெமோ என்ன சொல்றான்னு, நீ தானே அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நீ எடுத்த சாக்லேட் உனக்கு பேட் லக் கொடுத்துச்சு, பட் இன்னைக்கு நீ எடுத்த சாக்லேட் குட் லக் கொடுக்கும், ஸோ இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட ரெமோ அவனை அடிக்க போக, என்னை அடிச்சினா நமக்குள்ள இருக்க டீல் இதோட முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி சொல்ல ரெமோவோ அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துக்கிறான். அப்படியே கட் பண்ணி இப்ப ரிப்போர்ட்டரையும் பாஸோட பிரதரையும் காமிச்சோம்னா அவங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது தூரத்துல ஒரு வண்டி வருது. இதை பார்த்து அவங்களோ யாருன்னு தெரியலையேன்னு சொல்லி ஒதுங்கி நிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த வண்டியில வர்றவங்களும் அப்படியே வண்டியை ஒரு மாதிரி ஓட்டிட்டு வர, இவங்க 2 பேரும் பயந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வண்டி பக்கத்துல வந்து நிப்பாட்டி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா கொஞ்சம் தூரம் எங்களை டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க கூட அந்த கார்ல ஏறிக்கிறாங்க. அந்த கார்ல ஏறினதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஆல்ரெடி அந்த காரை ஓட்டிட்டு வந்தவர் ஃபுல் போதையில வந்துட்டு இருக்காரு. இவங்க கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே திரும்ப சரக்கு பாட்டில் எடுத்து சரக்கு அடிச்சுட்டே வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணோம்னா இப்ப கமாண்டோ ஜாம்பிஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பாஸோட வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு மலை மேல நின்று அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களை இங்க கூப்பிட்டு வந்தது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, பாஸ்க்கு துரோகம் பண்ணிருப்பான்ல அவன் தான் ஜாம்பியா மாதிரி இவங்களுக்கு எல்லாம் வழி காமிச்சு இந்த இடத்த கூட்டு வந்திருக்கான். இதே நேரத்துல கட் பண்ணி அமெரிக்கால இருக்க லேபுக்கு போனோம்னா அங்க ஒருத்தர் லேப்ல செத்து போயிருப்பான்ல, அவனை வச்சு நம்ம டாக்டர் போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணும்போது அவன் உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்டா எடுத்து வெளியே வச்சிட்டு இருக்காரு. அப்படிதான் இதயத்தையும் எடுத்து வெளியே வைக்கிறாரு. அந்த இதயத்தை எடுத்து வெளியே வச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த இதயத்துக்கு பின்னாடி இன்னொரு குட்டியா ஒரு இதயம் இருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு மனுஷனுக்கு எப்படிடா 2 இதயம் இருக்குன்னு சொல்லி அதை கட் பண்ணி எடுக்கிறான். அதை எடுத்து பார்த்தோம்னா அந்த இதயம் சாகாம இன்னும் துடிச்சுக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த டாக்டர் ஆச்சரியத்துல, நாம கொடுத்த மருந்துனாலதான் இவனுக்குள்ள இன்னொரு இதயம் கிரியேட் ஆயிருக்கு, நாம ஒரு சூப்பர் சோல்ஜரை கிரியேட் பண்ணிட்டோம்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்கான். ஆனா அவனுக்கு தெரியாது இந்த மாதிரி சில ஜாம்பிஸ் இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படியே கட் பண்ணோம்னா அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம பாஸோட ஃப்ரெண்டும் அவனோட கூட்டாளியும் நைட் ரூம்ஸ் போயிருப்பாங்கல்ல, அவங்க இன்னும் தேடிக்கிட்டே இருக்காங்க யாராச்சும் இந்த இடத்துல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. இப்படி அவங்க ஒரு இடத்துல வந்து பார்க்கும்போது அங்க ஒரு மனுஷனோட நாக்கு கிடக்குது. இதை பார்த்து அவங்களோ என்னடா இது ஒரு மனுஷனோட நாக்கு கிடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம பையனை வளர்த்திருப்பான்ல அவன் அங்க இருந்த மலையிலிருந்து கார் மேல ஜம்ப் பண்றான். இதை பார்த்து நம்ம பாஸோட ஃப்ரெண்டோ அவன் கூட்டாளியும் அவனை சுட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அங்க இன்னொரு ஜாம்பி பின்னாடி இருந்து வந்து அட்டாக் பண்ண அந்த ஜாம்பியை சுட்டு சாவடிச்சிடறாங்க. அதுக்குள்ள நம்ம பையனை வளர்த்திருப்பான்ல அந்த ஜாம்பி ஓடி வந்து கூட்டாளி மேல ஜம்ப் பண்ணி அவனை கடிச்சு குதற ஆரம்பிச்சிருது. பாஸோட ஃப்ரெண்டோ எவ்வளவோ அடிச்சு பாக்குறான், சுட்டு பாக்குறான், அவன் உடவே மாட்டான். ஒரு கட்டத்துல அவனை கடிச்சு குதறிட்டு நம்ம பாஸோட ஃப்ரெண்டை கடிக்க வர அவன் தன் கையில இருந்த ஷாட் கன்னை வச்சு கரெக்டா அவன் கண்ணை பார்த்து சுட்டான். ஒரு சைடு கண்ணு மூளை எல்லாம் செதறிடுது. இருந்தாலும் அவன் சாகாம திரும்பவும் எந்திரிச்சு அட்டாக் பண்ண வர தான் கையில் இருக்க கயிறை போட்டு அவனை சுத்தி இறுக்கமா பிடிச்சிடறான். இருந்தாலும் அந்த ஜாம்பி அவனை அட்டாக் பண்ண பார்க்க இவன் பழைய விஷயத்தெல்லாம் அதுக்கு ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கான். பட் அந்த ஜாம்பிக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அந்த ஜாம்பி அவனை கடிக்க ட்ரை பண்ணும்போது தெரியாம இவன் அவனோட மூளையை கையை வச்சு அழுத்திடுறான். அதனால அந்த ஜாம்பிக்கு மெதுவா பழைய விஷயங்களை ஞாபகம் வர ஆரம்பிக்க அது அப்படியே அமைதியாயிருது. அதுக்கப்புறம் அவனை நல்லா இறுக்கமா கட்டிட்டு தான் கூட வந்த கூட்டாளிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கறான். பட் அவன் செத்து போயிட்டான். அதனால பையனை வளர்த்த அந்த ஜாம்பியை எடுத்து நல்லா கட்டி வண்டிக்கு பின்னாடி ஏத்திட்டு அவன் பாஸ் இருக்க இடத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது திரும்பவும் அந்த ஜாம்பியோட ஃபேஸை காமிக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ ரண கொடூரமா இருக்குன்னு. இந்த மாதிரி காமிச்சு இந்த எபிசோட் இதோட கட் பண்றாங்க. ஓகே கைஸ், பாய்.